அழகு அழகு சீரியலில் சுரேஷும் மதியும் சீக்கிரம் ஒன்று சேர்ந்து மதிக்கும் மலருக்கும் இருக்கிற பிரச்சனையெல்லாம் சரியாகி ஸ்ருதி கார்த்தியை கல்யாணம் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத இந்த எபிசோடில் பார்க்கலாம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மதி மலர்கிட்ட பயங்கரமாக கெஞ்சுறாங்க. அதை பார்த்துக்கிட்டு இருக்கிற பாக்கியராஜ், என்ன மலர் ரொம்ப தான் இருக்கிற, நீ எவ்வளோ தூரம் மதி கெஞ்சுறா, பேசலாம்ல, அந்த பொண்ணு எவ்வளோ தூரம் கெஞ்சுது அப்படின்னு சொல்லி மதிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாரு பாக்கியராஜ். அப்போது மலர் பயங்கரமாக கோவம் திரும்பி பாக்கியராஜை பார்க்குறாங்க. ஆமாம், எனக்கு தான் சுயமரியாதை இல்லையே, யார் திட்டுனாலும் திட்டிக்கலாம், யார் பேசினாலும் பேசிக்கலாம், அப்படித்தானே அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட பாக்கியராஜ் முழின்னு முழிக்கிறாங்க. என்ன பதில் சொல்கிறதுனே தெரியாமல், ஐயோ இவ வேற இவ்வளோ காண்டாகிறாளே, நைட்டு என்னை வச்சு செஞ்சிருவாளே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்காரு பாக்கியராஜ். அப்போது சுரேஷ் இருந்துக்கிட்டு, அண்ணி சரிங்க அண்ணி, எனக்காக பேசிடுங்க அண்ணி, நீங்கள் 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்தீங்க தானே, எனக்காக பேசுங்க அப்படின்னு சொல்லி சுரேஷ் சொல்லவும், சரிடா சுரேஷ், உன் கல்யாணத்துக்காக என் சொத்தை கொடுக்குற, உன் பொண்டாட்டிக்காக என் சுயமரியாதையை கொடுக்குற, சந்தோஷமா அப்படிங்கிறாங்க. அதுக்கு சுரேஷ் இருந்துக்கிட்டு, அண்ணி கண்டிப்பாக அது என் பொறுப்பு அண்ணி, நான் மீட்டு கொடுத்துட்றேன் அப்படிங்கிறாங்க. அப்போது மதி யோசனை பண்ணிக்கிட்டே சுரேஷை திரும்பி பார்க்குறாங்க, அது என்ன அப்படிங்கிற மாதிரி. அப்போது மலர்கிட்டையும் மதி பேசுறது இல்லையா, அதனால் மதி அது என்னவா இருக்குன்னே யோசனை பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது லக்ஷ்மி இருந்துக்கிட்டு, என்ன மலர் குத்தி காட்டுறியா, நானெல்லாம் இந்த வீட்டுக்கு உன் புருஷன் கல்யாணத்துக்கு எங்கள் அம்மா போட்ட அத்தனை நகையும் செலவு பண்ண தான் கொடுத்தேன், ஒரு வீட்டுக்கு மருமகளாக போனோம்னா எல்லாம் கொடுத்துத்தானே ஆகணும், இது என்ன நீ மட்டும் பெரிய தியாகம் பண்ணின மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிற அப்படிங்கிறாங்க. அத்தை, உங்களுக்கு நிறைய சொத்து இருக்குது, பிரச்சனை இல்லை, ஆனால் எனக்குன்னு இருக்கிறது அது ஒன்று தான், நாளைக்கு எங்கள் பாப்பாவுக்கு இருக்கிற சொத்தும் அது ஒன்று தான், கடைசி வரைக்கும் இவர் செலவுக்கும் வரவுக்குமே கரெக்டாக போயிடும் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. இவராக சம்பாரித்து அந்த சொத்து எதுவும் வாங்க போகிறதில்ல, கடனையாவது கட்டிட்டு வருவாருன்னு பார்த்தா இன்னும் கட்ட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ ராகவன் வர்றாங்க. என்ன லக்ஷ்மி, என்ன சத்தம், இங்கே பாருங்கள், உங்கள் மருமக அதை அடமானம் வச்சு பணம் கொடுத்துட்டாலாம், அதை சொல்லி காட்டிகிட்ருக்கா அப்படிங்கிறாங்க. அதுக்கு ராகவன் என்னம்மா அது, இதெல்லாம் ஒரு குடும்ப பொண்ணு பேசுகிற பேச்சா, அது கொடுத்தா அதை கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி திருப்பி கொடுப்போம்ல, ஏமா அப்படிங்கிறாங்க. மதிக்கு கிட்டத்தட்ட புரிஞ்சிருது அது என்ன மேட்ரு அப்படின்னு சொல்லி. அப்போது மதி அக்கா என்கிட்ட பேசுங்கக்கா அப்படின்னு சொல்லவும் மலர், சரி மதி போய் படுக்கிறேன், நான் காலையில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மலர் அங்கே இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரூமுக்கு போயிடுறாங்க. பாக்யராஜும் பின்னாடியே போகிறாங்க. அப்போது பாக்யராஜ் சொல்கிறாரு, மலர் இருந்தாலும் உனக்கு இவ்வளோ லொல்லு ஆகாது மலர் அப்படிங்கிறாங்க. பாக்யராஜ், என்னை பார்த்தா எப்படி இருக்குது, யார் திட்டுனாலும் திட்டு வாங்கிக்கணும், யார் பேசினாலும் பேசிக்கணும், நான் ஒரு எழுதாத அடிமை இல்லை இந்த வீட்டுக்கு அப்படிங்கிறாங்க. ஏ மலர், அப்படியெல்லாம் இல்லை மலர், நான் என்னைக்காவது ஒன்று அப்படி நடத்தியிருக்கேனா அப்படிங்கிறாங்க. இங்கே பார், இந்த வீட்டுக்கு நான் மாடாக வேலை செய்கிறதே அந்த ஒரு காரணத்துக்காகத்தான், நீ என்ன நல்லா பார்த்துக்கிறேங்கிற ஒரு காரணத்துக்காகத்தான், இல்லைன்னா இந்த வீட்டை விட்டு நான் எப்போவோ போயிருப்பேன் அப்படின்னு சொல்லி மலர் கோவமாக கத்திட்டு இருக்காங்க. அதுக்கு பாக்யராஜ், மலர் கொஞ்சமாக சமாதானம் ஆகு அப்படிங்க. பாக்யராஜ், பேசாத, பேசுன அப்படியே ஏதாவது பண்ணிடுவேன் நம்ம போ அப்படின்னு சொல்லி கோவத்தில் கத்திட்டு இருக்காங்க. இங்கே மதியோட ரூமுக்கு போயிடுறாங்க. அங்கே சுரேஷ் சொல்கிறாரு, என்ன சாப்பிட்டாச்சா அப்படிங்கிறாங்க. நான் சாப்பிட்டதை பார்த்துட்டு தானே இருந்தீங்க அப்படிங்கிறாங்க. சாரி மதி, உங்கள்கிட்ட நான் தப்பாக நடந்துக்கிட்டதுக்கு அப்படிங்கிறாங்க. ஆமாம், நானும் உங்களை தள்ளி விட்டுருக்கூடாது, நானும் சாரி தான் அப்படிங்கிறாங்க. சரி தூங்குறேன்னா தூங்கு அப்படிங்கிறாங்க மதி. சரி, நான் கொஞ்ச நேரம் நோட்ஸ் எடுக்கிற வேலை இருக்குது, நீங்கள் தூங்குறேன்னா சொல்லுங்கள், நான் போய் ஹாலில் உட்காந்து நோட்ஸ் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரி, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் தூங்கட்டுமா அப்படிங்கிறாங்க. சரி, நான் போய் அப்போ ஹாலில் உட்காந்து நோட்ஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மதி எந்திரிச்சு புக்ஸ் எடுத்துகிட்டு வெளியே போகிறாங்க. அப்போது சுரேஷ் வேகமாக தன்னோட பேக்கில் இருக்கிற எதையோ வேகமாக எடுத்து பீரோக்குள்ளே வச்சிட்ருக்காரு. அப்போது மதி உள்ளே வர்றாங்க. ஒரு பேனாவை மறந்துட்டு போனதுக்காக உள்ளே வர்றாங்க. சுரேஷ் பீரோ நீக்கி அதை லாக் பண்ணிகிட்டு இருக்கும்போது பதறாரு. ஏன் மதி, எதுக்கு இங்கே வந்த அப்படிங்கிறாங்க. ஏன் நான் வரக்கூடாதா அப்படிங்கிறாங்க. இல்லை நோட்ஸ் எடுக்கிறேன்னு போனியே, அதுக்குள்ளே இங்கேயே வந்த அப்படிங்கிறாங்க.
நான் பேனா மறந்துட்டேன், எடுத்துகிட்டு போக வந்தேன் அப்படிங்கிறாங்க. ஆனால் சுரேஷ் ஏதோ பயங்கரமாக மறைக்கிறாரு அப்படிங்கிறது மதிக்கு தெரிஞ்சிருச்சு. அங்கே என்ன பீரோவில் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி மதி கேட்குறாங்க. அதுக்கு சுரேஷ், ஒன்றும் இல்லை, என் யூனிஃபார்மில் இருக்கா ஏதாவது அயன் பண்ண போயிருக்கான்னு பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. ஆனால் அவர் யூனிஃபார்ம் பார்க்கலங்கிறது மதிக்கும் தெரியும். சுரேஷ் எப்படியோ சமாளிச்சுட்டு படுத்து தூங்கிடுறாரு. அப்போது மதி நோட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு வந்து நினைக்கிறாங்க, அந்த பீரோவில் என்ன இருக்குன்னு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாமா அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ சுரேஷ், வேண்டாம் எந்திரிச்சிட்டாருன்னா என்ன பண்ணுறது, நல்லா தூங்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சுரேஷை பார்த்து யோசனை பண்ணிக்கிட்டே அமைதியாயிடுறாங்க. நாளைக்கு ஸ்டேஷன் போவார்ல, அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் எந்திரிச்சோடனே சுரேஷை காணோம். மதிக்கு ஒரு மெசேஜ் போட்டுட்ருக்காரு, வாய்ஸ் நோட்டு. நான் இன்னைக்கு டியூட்டிக்கு நேரமே வர சொல்லிட்டாங்க, நான் கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அப்போது மதி இருந்துக்கிட்டு, சரி இதுதான் கரெக்டான டைம், நம்ம ரூமை லாக் பண்ணிட்டு வந்து இந்த பீரோவில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூம் டோரை லாக் பண்ணிவிட்டு மதி போய் பீரோவை ஓப்பன் பண்ணுறாங்க. அங்கே உள்ளே பார்த்தா கட்டுக்கட்டாக பணம் இருக்குது. ஓ, இதைத்தான் மறைச்சி வச்சாரோ, நம்ம வீட்டுக்கு தெரியாமல், யாருக்குமே தெரியாமல் எடுத்துகிட்டு வந்திருப்பாரோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க மதி. அப்போது சுரேஷுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சுரேஷ் வந்து பிஸியாக இருந்ததுனால மதியோட ஃபோன் எடுக்கவே இல்லை. அப்புறமா நான் லஞ்சுக்கு வீட்டுக்கு வந்துடுவேன் மதி, எதுக்கு கூப்பிட்டுருந்தேன் அப்படிங்க. இல்லை ஓகே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நானும் இன்றைக்கி வீட்டில் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மத்தியானம் சுரேஷ் வீட்டுக்கு வர்றாரு. அப்போது மதி இந்த பணத்தை பற்றி கேட்குறாங்க. அதுவா, அது ஒன்றும் இல்லை மதி, ஒரு அரசியல் கட்சி கை மாற்றி விடுறாங்க, ஒரு நாள் வச்சுருக்க முடியுமான்னு கேட்டாங்க. வச்சுருந்தா ஒரு லட்சம் கமிஷன் தரேன்னு சொன்னாங்க, அதுக்காகத்தான் வாங்கிட்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க. ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருந்துக்கிட்டு இப்படியெல்லாம் நீங்கள் பண்ணலாமா அப்படிங்கிறாங்க மதி. அது இப்போ அதனால் என்ன, ஒரு நாள் வச்சு வந்துட்டு கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறாங்க. ஏன் உங்கள் டிபார்ட்மெண்ட்லேருந்தே உங்கள் வீட்டுக்கு ரைடு வராதுன்னு ஒரு நினப்பா அப்படிங்கிறாங்க மதி. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு அதில் ஒரு பெனிஃபிட் இருக்குது, அதனால். சரி, இந்த 1,00,000 வாங்கி என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறாங்க. ஏன் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் போட்டுக்குவேன் அப்படிங்கிறாங்க சுரேஷ் அசல்ட்டா. அதையும் நான் உங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட் இந்த வீட்டுக்காகவே எதுவும் செலவு பண்ண மாட்டிங்களா அப்படிங்க. அதுக்கு தான் அண்ணன் இருக்கான்ல, அண்ணன் பண்ணிக்குவா அப்படிங்கிறாங்க. அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்காரு, உங்கள் அண்ணியோட சொத்தை கூட நம்ம கல்யாணத்துக்காக அடகு வச்சு தான் உங்களுக்கு பணம் கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது அதை திருப்பி தர வேண்டியது உங்கள் பொறுப்பு தானே அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் அண்ணன் சமாளிச்சுக்குவாங்க, அண்ணன் பத்தலைன்னா நான் கேட்டாங்கன்னா நான் கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கு மதி இருந்துட்டு, அவங்க பத்தலைன்னு எப்படிங்க கேட்பாங்க, அது பத்தலைன்னா வெளியில் கடன் வாங்குறாங்க, அதை கட்டுறதுக்கு வட்டி கட்டுறாங்க, அவங்க பயங்கர ப்ரெஷரில் இருக்காங்க, உங்களுக்கு தெரியும் தானே. அப்படி இருந்தும் ஏன் இவ்வளோ பணத்தை கொண்டுட்டு போய் பீரோவில் வச்சுக்கிட்டு அதை இதையும் பண்ணிகிட்ருக்கீங்க, அவர் கொடுத்து ஹெல்ப் பண்ணலாமே அப்படிங்கிறாங்க. அதுக்கு சுரேஷ் இருந்துக்கிட்டு, அண்ணனுக்கு கொடுத்தா அண்ணன் பயங்கரமாக செலவு பண்ணி கடைசியில் எதுவுமே மிச்சம் வைக்காது, அதுக்காகத்தான் நானே பேங்க்கில் போட்டு வச்சுருந்தேன்னா எப்போ முக்கியமான தேவை வருதோ அப்போ நான் எடுத்து கொடுத்துருவேன். நாளைக்கு ஸ்ருதி கல்யாணம், தம்பிக்கு ஏதாவது தொழில், இதெல்லாம் நான் பார்த்துக்குவேன். அண்ணன் பணம் இல்லைன்னு தான் புலம்பிகிட்டு இருக்க போகுது அப்படின்னு சொல்லவும் மதிக்கு கொஞ்சம் பயங்கரமாக கோவம் வந்துடுது. உங்கள் ஸ்ருதிக்கு கல்யாணம் உங்கள் பொறுப்பில் பண்ணுவீங்க, உங்கள் அண்ணன் பைசா செலவு பண்ணக்கூடாதாமா அப்படின்னு சொல்லவும், சரி நான் பார்த்துக்கிறேன், ஏன் டென்ஷன் ஆகுற, பணம்னு எதுக்கு கத்துற, வெளியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கேட்கும்ல அப்படின்னு சொல்லி சுரேஷ் டென்ஷன் ஆகிறாரு. இப்படியெல்லாம் கதை போக போகுதுன்னு நான் நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.